அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பானவர்களே, ஒரே ஒரு முடிவு முஸ்லிம்களின் வரலாற்றையே மாற்றிவிட்டது. ஒரு மனிதர் அதிகாரத்தை விரும்பியிருந்தால் கர்பலா வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதிகாரத்தை விட உம்மத்தின் ஒற்றுமையை தேர்ந்தெடுத்தார். அந்த மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு பேரன் ஹசன் அலி. அன்பானவர்களே, கடந்த 2 பகுதிகளில் ஹுசைன் அலி அவர்கள் யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசித்தார்கள், 4 ராஷிதீன் கலிஃபாக்களின் காலத்தில் என்ன நடந்தது, இறுதியாக அலி அலி அவர்கள் ஷஹீதானது வரை பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான பிறகு முஸ்லிம் சமுதாயம் மீண்டும் ஒரு பெரிய சோதனையை சந்தித்தது. இனி யார் கலிஃபா, முஸ்லிம்களின் ஒற்றுமை என்ன ஆகும் என்ற கேள்விகள் எழுந்தன. அப்போது முஸ்லிம்கள் ஒரு மனதாக அலி ரலியல்லாஹு அவர்களின் மூத்த மகனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு பேரனுமான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலிஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹசன் அலி அவர்கள் கலிஃபாவாக பொறுப்பேற்ற நேரத்தில் முஸ்லீம் சமுதாயம் முழுமையான அமைதியில் இல்லை. பல வருடங்களாக ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. ஒரு புறம் ஹசன் அலி அவர்களை ஆதரித்தவர்கள், இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா சிரியாவில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆதரித்தவர்கள். 2 தரப்பும் போருக்கு தயாராக இருந்தன. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம கண்டிப்பாக இந்த சமயத்தில் யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த போர் நடந்திருந்தால் எத்தனை முஸ்லீம்கள் உயிரிழந்திருப்பார்கள், எத்தனை குடும்பங்கள் சிதைந்திருக்கும். இதை ஹசன் அலி அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்னுடைய பதவி முக்கியமா அல்லது முஸ்லீம்களின் ஒற்றுமை முக்கியமா? அதனால் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் இன்று வரை வரலாறு போற்றும் பதிலாக மாறிவிட்டது. ஹசன் அலி அவர்கள் கூறினார்கள், எனக்காக ஒரு முஸ்லீமின் ரத்தம் கூட சிந்தக்கூடாது. அதன் பிறகு அவங்களோட கலிஃபா பதவியை முஆவியா அலி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அன்பானவர்களே, நம்மள சிலர் இதை பலவீனமாக நினைக்கலாம். ஏன்னா அவங்க எதிர்த்து போர் புரியாமல் அவங்களோட பதவியை ஒப்படைத்து விட்டார்கள். அதனால் இது பலவீனத்துக்குரிய செயலாக கூட நம்மள பலர் நினைக்கலாம். ஆனால் இல்லை, இதுதான் உண்மையான தலைமை. தனக்காக பதவியை பிடித்து கொள்வது எளிது, இது யார் வேணால் செய்யலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதற்காக அதிகாரத்தை விட்டு கொடுப்பது தான் உண்மையான தியாகம். அதுதான் இரையச்சம். அதுதான் ஹசன் அலி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய இந்த மகன் ஒரு தலைவர், அல்லாஹ் இவரின் மூலம் முஸ்லிம்களின் 2 பெரிய கூட்டங்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே நடந்தது. ஆனால் இங்கிருந்து தான் வரலாறு இன்னொரு திருப்பத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. முஆவியா அலி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அவர்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு நடந்த ஒரு மாற்றம்தான் கர்பலா வரலாற்றோட கதவை திறந்தது. அது என்ன? அடுத்ததாக அதுதான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த அந்த மகத்தான முடிவுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயம் மீண்டும் ஒரே தலைமையின் கீழே வந்தது. முஆவியா அலி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை பேசும்போது உண்மையாக நடந்ததை உண்மையாகவே சொல்ல வேண்டும். அதிகப்படுத்தியும் சொல்லக்கூடாது, குறைவாகவும் சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த தொடரில் ஆதாரபூர்வமாக வந்த விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்குறோம். முஆவியா அலி அவர்களோட ஆட்சி பல ஆண்டுகள் நீடித்தது. அந்த காலத்தில் இஸ்லாமிய அரசு தொடர்ந்து இயங்கியது. ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. தமக்கு பிறகு தங்களுடைய மகன் எசீத் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இங்கு தான் வரலாறு ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கிறது. ஏன்னா அதற்கு முன்பு கலிஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமும் இப்போது நடந்த ஏற்பாடும் ஒன்று போல் இல்லை. அந்த காரணத்தால் சில முக்கிய சஹாபாக்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் இந்த விஷயத்தில் வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாங்க. அவர்களில் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மற்றொருவர் அப்துல்லா இப்னு அல் ஜுபைர். அவர்கள் இருவரும் இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக அணுகுறாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலே எதிரி ஆகிவிட வேண்டும் என்பது இஸ்லாமில் கற்றுத்தரவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சரி என்று தோன்றிய நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இப்போது முஆவியா அலி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டாங்க. அதன் பிறகு எசீத் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அவன் ஆட்சிக்கு வந்த உடனேயே மதீனாவோட ஆளுநருக்கு ஒரு உத்தரவு அனுப்புகிறான். ஹுசைன் அலி அவர்களிடம் பைஅத் பெறுங்கள், அவர்கள் மறுத்தால் அவர்களை விடாதீர்கள். அன்பானவர்களே, இங்கிருந்து வரலாறு மிக வேகமாக நகர ஆரம்பிக்கிறது.
எசீத் அனுப்பிச்ச அந்த பைஅத்துக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே சம்மதிக்கலை. ஏன் தெரியுமா? அதுதான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். எசீத் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவருடைய முதல் நடவடிக்கைகளில் ஒன்று முக்கியமான சில நபர்களிடம் பைஅத் பெற வேண்டும் என்பதுதான். அவர்களில் மிக முக்கியமானவர் ஹுசைன் ரலி. அன்பானவர்களே, இங்கே ஒரு கேள்வி வரலாம். ஹுசைன் ரலி ஏன் பைஅத் செய்யவில்லை? அதை புரிந்து கொள்ள ஹுசைன் ரலி அவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார்? நபிகள் நாயம் அவர்களின் மடியில் வளர்ந்தவர்கள். நபிகள் நாயம் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தவர்கள். நீதி, உண்மை, இரையச்சம் இவை அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை. அதனால தான் தாங்கள் சரி என்று நம்பிய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை. இதன் அர்த்தம் அவர்கள் உலக ஆட்சியை தேடினார்கள் என்பதல்ல. அதற்கான எந்த நம்பகமான ஆதாரமும் இல்லை. அவர்களின் நோக்கம் தாங்கள் உண்மை என்று கருதிய வழியில் உறுதியாக இருப்பதுதான். இதற்கிடையில் ஈராக்கில் இருந்த கூபா நகரத்திலிருந்து செய்திகள் வர ஆரம்பித்தன. 1 கடிதம், 2 கடிதம், 10 கடிதம், 100 கடிதம், இறுதியில் ஆயிரக்கணக்கான கடிதங்கள். இந்த கடிதங்களில் ஒரு வேண்டுகோள் மட்டுமே இருந்தது. யா ஹுசைன், எங்களிடம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், உங்களுக்கு பைஅத் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு மக்களிடமிருந்து தொடர்ந்து அழைப்பு வந்தால் யாராக இருந்தாலும் அதை பற்றி சிந்திப்பார்கள் அல்லவா? ஆனால் ஹுசைன் ரலி அவர்கள் அவசரப்படவில்லை. இதுதான் அவர்களின் அறிவு, இதுதான் அவர்களின் பொறுப்புணர்வு. அவர்கள் கடிதங்கள் வந்துவிட்டன என்பதற்காக நான் உடனே வரமாட்டேன், முதலில் அங்குள்ள உண்மையான நிலைமையும் அறிய வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. அதற்காக தங்களுடைய உறவினரும் நம்பிக்கைக்குரியவருமான முஸ்லிம் இப்னு அக்கில் அவர்களை கூபாவுக்கு அனுப்பினாங்க. இங்கிருந்து தான் கர்பலா வரலாறு இன்னும் வேகமாக நகர ஆரம்பிக்கிறது. கூபா மக்கள் முஸ்லிம் இப்னு அக்கில் அவர்களை எப்படி வரவேற்றார்கள்? ஏன் பின்னர் அவரை தனியாக விட்டுவிட்டார்கள்? அவர் எப்படி ஷஹீதானார்? அந்த செய்தியை கேட்ட ஹுசைன் ரலி அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் ஆதாரபூர்வமாக வரலாற்றின் வரிசைப்படி விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.